முதல் போட்டியாளராக சஜ்ஜனா ஷெரீப் அவர்கள். அகிலத்தை படைத்த அந்த அல்லாஹ்வின் பின்பற்றி வரும் சமுதாய மக்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லி என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா யன்ஹாகுமுல்லாஹு அன்னல் லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன். மார்க்க விஷயங்களில் உங்களுடன் எவர் போட்டியிடவில்லையோ, இன்னும் உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை எவர் வெளியாக்கவில்லையோ, அவர்களின் பால் நீங்கள் நன்மை செய்வதை விட்டும் அவர்களின் பால் நீங்கள் நீதி வழங்குவதை விட்டும் அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கிறான். சிலர் எவ்வாறுதான் உறவை பேணி நடந்தாலும் குறை கண்டு கொண்டிருப்பர், சிலர் புத்தி பேசிக் கொண்டிருப்பர். இப்படிப்பட்ட உறவுகளோடு இணைந்து நடப்பதே சரியான உறவை பேணி நடப்பதாம். இந்நிலையில் நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள், ஒட்டி நடந்தால் அவர்களோ வெட்டி செல்கிறார்கள். நான் அவர்களோடு கருணையோடு நடந்து கொள்கிறேன், அவர்களோ என்னோடு கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்று கூறினார். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கூறியது போல நீ நடந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய உதவியை நீ பெறுவாய் அப்படின்னு சொன்னார். இன்னும் இஸ்லாம் என்றால் அமைதி, சாந்தி என்று பொருள். பல சமயத்தவர்களும் வாழும் சமுதாயத்தில் மக்கள் சமய நல்லிணக்கத்தோடு வாழ இஸ்லாம் எங்களுடைய காரியங்கள் எங்களுக்கும் உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கும் சேர்ந்தவை என்று வழிபடுகிறது. இன்னும் அவரவர்களுடைய வழியில் செல்லாமல் ஒருவர் மற்றவரை மதிக்க வேண்டும் என்பதை இதன் அடிப்படையில் கருத்தார். இஸ்லாம் சமய நல்லிணக்கத்தை போன்ற அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாகவும் ஒரு அழகிய முன்மாதிரியாகவும் திகழ்ந்தது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஹிரா குகையில் இறை தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் போது முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதர் இறை செய்தி கொண்டு வந்தார். அப்பொழுது அந்நிகழ்வில் உடல் வேர்த்தவராக நடுங்கியவராக இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்று உறுதிப்படுத்தியவர் பரக்கா பின் நௌஃப் என்கின்ற ஒரு கிறிஸ்தவர். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவரும் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஹிஜ்ரத் என்ற பயணம் மேற்கொள்ளும் போது அவர்களை எதிரிகளுடைய கண்ணில் படாமல் ஆபத்தின்றி அழைத்து சென்றது தைலமி என்கின்ற ஒரு சிலை வழங்குகிறார். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா சென்று குடியேறினார். அப்பொழுது பல்சமய சூழல் அங்கிருந்து யூதர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி முக்கிய அச்சம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து எந்த விதமான ஒரு தடையோ தொந்தரவோ இல்லாம அவங்களோட வணக்க வழிபாடுகளை முறைப்படி செய்யறது அனுமதி உண்டு அப்படின்னு செஞ்சு கொண்ட அந்த ஒப்பந்தம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமய நல்லிணக்கத்துக்கு ஒரு முக்கியமான சான்றாக தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மதீனாவில் தோழர்களோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப யூதரோட ஒரு பிரேதம் வந்து அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக எழுந்து நிற்கிறாங்க. அந்த எழுந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த சான்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் நாமும் சமய நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் நம்ம சொல்லலாம். வாஹிய தோமான அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். பூரா 4 நிமிஷத்துல பேசிடுச்சு. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படியே எடுக்க சொல்றாரு. அடுத்த போட்டியாளர். ஒவ்வொரு போட்டியாளர் முடிஞ்சோன்னா நம்ம கமெண்ட்லாம் சொல்ல மாட்டோம். இவங்க இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்கலாம் சொல்ல மாட்டோம். அது வந்து போட்டியில் சொல்லக்கூடாது, மார்க் தான் போடுவோம். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க, அதனால வந்து கமெண்ட்லாம் சொல்ல மாட்டோம், மார்க் போடுவோம்.
அடுத்த போட்டியாளர் சௌதாமான். போட்டியில் பேசுறவங்க முன்னாடி உட்காந்துருக்கவங்க யாரும் பேசிட்டு இருக்காதீங்க, அவங்களுக்கு பேசவே வராது. பேசிட்டு இருந்தீங்கன்னா மைக்கு முன்னாடி இருந்து பேசு, சத்தமா பேசு. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله ونعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن والقرآن المجيد. அளவற்ற அரணானும் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்ஷா அல்லாஹ் வாழ போகிற அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நபியே, நிச்சயமாக நீ நற்குணமுடையவராக இருக்கிறீர். ஒழுக்கம் என்றவுடன் நம்மில் சிலரும் கற்பொழுக்கம் மட்டும்தான் இருக்கிறோம். ஆனால் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செயலிலும் ஒழுக்கத்தை கடைபிடித்துதான் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்கிறான், மனிதர்களின் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கன்றி நாங்கள் எதுக்காகவும் படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா. மனிதனின் படைப்பின் நோக்கமே வணக்கம். வணக்கத்துல பாதிதான் ஒழுக்கம். நம்ம உதாரணமா தொழுகையே எடுத்துக்கிட்டாலும் அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு விழுந்து தொழக்கூடியவங்களாக தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி வந்த ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கும் போது அவர் நெற்றியில் கொலவி கொண்டிருந்தது. அந்த ரத்தத்தை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் தொழுகை நிறைவேற்றிக்கு அப்புறம்தான் அந்த ரத்தத்தை தொடைக்கக்கூடியவராக கூட இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க தொழுகையில ஒழுக்கத்தை கடைபிடிச்சிருக்காங்க. எவர் ஒழுக்கத்தின் மீது அலட்சியம் செய்வாரோ அவர் சுன்னத்தை பின்பற்றும் வாய்ப்பை அல்லாஹ் தஆலா துண்டிக்கிறான். இன்னும் அறியாதவருக்கும் அறிஞ்சவருக்கும் சலாம் சொல்லுங்க, இது பிரிவையை அகற்றும், நம்ம நேசத்தை உண்டாக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னும் வலது கையால சாப்பிடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வலது கையை உண்பதற்கு, குடிப்பதற்கு, ஆடை உடுத்துவதற்கு தான் பயன்படுத்துவார்கள். தனது இடது கைகளை அருவருப்பான விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். இன்னும் நோயாளியை நேரில் சென்று நலம் விசாரித்தல். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சிறந்த ஒழுக்கத்துல ஒன்றாதான் இருக்கு. எவர் காலையில ஒரு நோயாளி நேரில் சென்று நலம் விசாரிக்க செல்கிறாரோ காலையிலிருந்து மாலை வரை 70,000 மலக்குமார்கள் நம் பாவமன்னிக்காக துஆ செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஜனாசாவை பின்தொடருங்க, அது அடக்கம் செய்யறது வரைக்கும் அதுல நீங்க கலந்து கொள்ளுங்க, சிறந்த ஒழுக்கத்துல ஒன்றா இருக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் ஒழுக்கம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதில் நுழையும் போது அல்லாஹ்வை திக்ர் செய்தபடியே அமர்வார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்தபடியே எந்திரிப்பாங்க. இன்னும் அவங்க மஸ்ஜிதில் சத்தங்கள் உயர்த்தப்படாது, பெரியவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள், சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டப்படும், வெளியூர் வாசிகளை பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க. இன்னும் அந்த மஸ்ஜித் அறிவு, ஞானம், பொறுமை ஆகிய அடங்கிய ஒரு சிறந்த மஸ்ஜிதா தான் இருந்திருக்கு. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பயணத்துல கூட நீங்க ஒழுக்கத்தை கடைபிடிங்க, வாகனத்தில் ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்யுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் வீட்டிற்குள் நுழையும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் நுழையும் போது தனது வலது காலை எடுத்து வச்சுதான் நுழைவாங்க. இன்னும் பிஸ்மில்லா சொல்லிதான் நுழைவாங்க. இன்னும் துவா ஓதி விட்டு தான் நுழைவாங்க. அவங்களோட வீட்டின் நேரத்தை 3 பங்குகளாக பிரிப்பார்கள். ஒன்று அல்லாஹ்விற்காகவும், இரண்டாவது தன் குடும்பத்திற்காகவும், மூன்றாவது தம் தேவைகளுக்காகவும் அப்படின்னு சொல்லி வீட்டுல கூட அவங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இன்னும் நம்ம கற்பை பாதுகாத்தது கூட ஒரு ஒழுக்கமா தான் இருக்கு. இன்னும் கழிவறைக்கு நம்ம செஞ்சோம்னா கூட அங்கிருந்து நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம போகும்போதும் சரி வரும்போதும் சரி அதுக்குண்டான சிறப்புகளை நம்ம ஒழுக்கம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பாதை வழியா
கபர்ல இருக்கவங்களும் என்னுடைய உம்மத்துகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதற்காக வேதனை செய்யப்பட்டிருக்காங்க யார சொல்ல அப்படின்னு கேட்கும்போது, அவர்கள் சிறுநீரகம் கழிச்சு சுத்தம் செய்யாதனால ஒருவர் வந்து வேதனை செய்யப்படுறாங்க, மற்றொருவர் வந்து பொய் சாட்சி சொன்னதுனால வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சாதாரணமா கழிவறைக்கு சென்றது போயிட்டு வரதுல இருந்து வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுத்திருக்காங்க. இதுவும் கடன் வாங்குவதிலும் சரி கொடுக்கறதுலயும் சரி நம்ம வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு கடன் கொடுத்த ஒரு நபர் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு கடன் கொடுத்ததை திருப்பி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸ்ஜித் முடிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னனே அந்த கடன் கொடுத்தவர் வந்து கோபம் அடைஞ்சிட்டு உங்க குடும்பம் வந்து நன்றி கேட்ட குடும்பம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அங்கிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த சிறப்பு மஸ்ஜிதை விட்டு நீங்க வெளியே இருந்தீங்கன்னா உங்க தலையை நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, உமரே நீ வந்து கோபம் அடையாது, இப்ப நீ கோபப்பட்டு பேசின வார்த்தைக்கும் சேர்த்து அவங்களுக்கு உண்டான கிரகத்தை வந்து நீ கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடன் வாங்கினாலும் சரி அது திருப்பி கொடுக்கும் போதும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த ஒழுக்கத்தை பின்பற்றி தான் வாழக்கூடியவங்களா இருக்கும். இன்னும் பெரியவங்களை வந்து கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் வந்து உபகாரம் செய்யுங்கள், அல்லாஹ் வந்து பெரியவர்களுக்கு வந்து உபகாரம் செய்யுங்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மாதிரி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த ஒழுக்கங்கள் வந்து நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம பின்பற்றி வாழக்கூடியவங்களா இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற நல்லடிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவளாக இம்முறையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போட்டியாளர்களுடைய கவனத்துக்கு, நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது என்ன தலைப்பில் பேச போறீங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறம் பேச ஆரம்பிங்க. இந்த தலைப்புகளில் நீங்கள் என்ன தலைப்புகளில் பேச போறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிங்க. அடுத்த போட்டியாளர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அரசாட்சி தனதாக அரசாட்சி நபியாக்கி அழகாட்சி செய்கின்ற அல்லாஹ்வின் பெயராலும் செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திலும் என் கொள்கை பிரமாற்றின் ஒழித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்துக்கும் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குல்லு ஷராபின் முஸ்லிமின் ஃபஹுவ ஹராமுன். எந்த ஒரு பானம் போதை ஏற்படுத்துமோ அது ஹராம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்ஸஹா. இந்த வசனத்தில் அல்லாஹ் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அவன் தாங்கிக் கொள்ள முடியும் அளவுதான் அவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பான், அதை தாண்டி அவன் கொடுக்க மாட்டான். அத்தீன் இஸ்லாம், தீன் எளிமையானது. ஒரு மனுஷன் இது ஒரே முடுக்கா தடுத்தாகணும், ஆனால் தடுக்க முடியாது, படிப்படியாக தான் தடுக்க முடியும். இந்த மாதிரி அல்லாஹ் இந்த மதுவையும் படிப்படியாக தடை செய்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா. ஈமான் கொண்டோரே நீங்கள் போதையாக இருக்கும் நிலையை தொழுகையை நெருங்காதீர்கள். அதாவது மதுபானத்திலும் சூதாட்டத்திலும் நன்மை இருக்கிறது, ஆனால் நன்மை விட தீமை அதிகமாக இருக்கிறது என்று கூறினார். மூன்றாவது, மதுபானத்திலும் சூதாட்டத்திலும் குறிக்கேற்பதிலும் சிலைகளை வழிபடுவதும் சைத்தானின் அல்வர்க்கத்தக்க செயலாகும். ஆகவே நீங்கள் இதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இது மது. இந்த மது எவ்வளவு பெரிய பாவம், அல்லாஹ் இதை குர்ஆன்ல எப்படி தடை செய்துள்ளான் என்பதை பார்க்கிறோம். இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த மதுவை பற்றிய சரியான விழிப்புணர்வு இருக்கிறா? இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோமா? அல்லாஹும் அவனது ரசூலும் பாவத்தை செய்பவர்கள் எவ்வாறு சபித்துள்ளார்களோ அத்தகைய பாவங்கள் உள்ளதான் இந்த மது என்பதை அறியாமல் தான் இருக்கிறோம். முஸ்லிம்ல ஒரு கூட்டம் மது அருந்துனா யார் பொறுப்பாளி? மது அருந்துபவர் மீது எப்படிப்பட்ட குற்றமோ அதே போன்று அதை தடுக்காதவருக்கும் அதே குற்றம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதுவை தடை செய்வது மிக தெளிவாக தடை செய்தார்கள். அதிகமாக குடித்தாலும் சரி, கொஞ்சம் சுவை பார்த்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த ஒரு சமூகம் மூசா அவங்க சொல்றாங்க, என்னையும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் யமன் நாட்டிற்கு அங்குள்ள மக்களை நிர்வகிப்பதற்காகவும் அங்குள்ள மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகவும் அனுப்பினார்கள். அங்க பால்
மன்னிச்சிடாதீங்க, இதை நாங்கள் குடிக்காம இருக்கேன். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு ஷராபி குல்லு முஸ்கிரின் ஹராம, எந்த ஒரு பானம் போதை ஏற்படும் அவை அனைத்தும் ஹராம். இதில் உங்களுக்கு என்ன தெரியுதா, போதைக்கு பான்ற கஞ்சா என்னதான் பேரை சூட்டினாலும் அது ஹராம் தான். அது உணவாக இருந்தாலும் சரி, பானமாக இருந்தாலும் சரி, இன்னும் மழைக்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சரி. குடிப்பதன் மூலமாக மட்டும் போதை சுவாசத்தின் மூலமாகவும் போதை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஹெராயின், ஹஷீஷ், பெட்ரோல், பெலிகான் இதன் மூலமாகவும் போதை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். யார் மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதை பயன்படுத்துகிறாரோ இந்த வார்த்தை புதுசா இன்னும் ஹைட் ஆகுமான்னு கேட்கலாம், இல்லாட்டி அதை நரகவாசிகள் நரக நெருப்பில் இருக்கும்போது அவர்கள் வெளியில் ஏற்படக்கூடிய தீக்குளிகள், சடங்குகள், காயங்கள் அவைகளில் வழிந்தோடக்கூடிய ஆனால் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு செல்லும்போது யார் இந்த மதுவை குடிக்காமல் தன் நாளை பாதுகாக்கிறார்களோ அல்லாஹ் நாளை மறுமையில் அச்சிறுவர்களின் மூலமாக மதுவை அது மூலமாக நம்ம மயக்கம் வாங்கி பேர் எதுவும் வராது. சாராயம் குடிச்சவனுக்கு 40 சாராயம் இதுக்கு வழிபடணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்றாங்க. அப்ப அலிரலில்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மதுவந்தினால் போதையானால் உளறுவான், உளறினால் இட்டு கட்டுவான், இட்டு கட்டுவானுக்கு 80 சாட்டையிலே, ஆனால் மதுவந்தினருக்கு 80 சாட்டையிலேன்னு சொன்னாங்க. இல்லை நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதை ஏற்படுத்தக்கூடியது மதுதான்னு சொல்லலை, மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, போதை ஏற்படுத்தக்கூடிய, அறிவை போதிக்கக்கூடிய என்ற பொதுவான வார்த்தை தான் பயன்படுத்திக்கிறார். இன்னைக்கு இன்டர்நெட் எடுத்துக்கிட்டோம்னாலே, இன்டர்நெட் ஒரு குழந்தை 5 வயசு குழந்தைக்கு ஃபோன் கொடுத்து பாருங்க, நெட் ஆன் பண்ணி யூடியூப்ல போதை. இந்த மாதிரி தான் இருக்கு சூதாட்ட போதை. சூதாட்டம் சின்ன ஊர்ல பெருசா வரை எல்லாருமே ரம்மி கேம். இது மட்டும் சூதாட்ட போதை இல்லை, குதிரை பந்தயம், புறா பந்தயம், சேவல் பந்தயம், கிரிக்கெட் இது எல்லாமே சூதாட்ட போதை தான். தூக்க போதை, உணவு போதை, ஷாப்பிங் போதை, ஃபிட்னஸ் போதை. ஷாப்பிங் போதை எடுத்துட்டோம்னா 1000 ரூபாய் துணி எடுக்க போவோம், 10,000 ரூபாய் செலவு. இதான் ஷாப்பிங் போதை. நம் தேவை எது என்பதை அறியாமல் அதற்கு மீறி செலவு செய்கிறோம் அல்லவா, அதுதான் ஷாப்பிங் போதை. சோசியல் மீடியா என்ன சோசியல் மீடியாலேயே முடிஞ்சிருப்பாங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் என்னன்னு பார்த்து அவங்கள்ட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு நினச்சிங்கன்னா அவங்க வீடியோக்கு லைக் பண்ணி வாவ் ஃபேண்டாஸ்டிக் நைஸ் பண்ணி உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அப்படி தான் நம்ம காலம். வீடியோ கேம் போது சொல்லலாம் வேணும். ஃப்ரீ ஃபயர் பப்ஜி எடுத்துக்கோங்களேன், ஒரு எவ்வளோ ஃப்ரெண்டு ஃப்ரீ ஃபயர் ஐடி தெரிவிட்டாங்கன்னா அதனால் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு தற்கொலை செய்யணும். எப்படி இருக்கு பாருங்க. போதை நமக்கு தரும் கெட்ட பாதை. அளவாக உண்டால் உணவு, அளவுக்கு மீறினால் வாழ்க்கை. செல்போன் பயன்படுத்துவது ஆபத்து, அதை தவறாக பயன்படுத்துவது பேராபத்து. ஒரு நாளைக்கு தொழுகை 5, இறைவனை நினைத்து 5. போதை நமக்கு தரும் நஞ்சு, அதை விட்டு விட வேண்டும் என்று இறைவனிடம் கெஞ்சு. போதை தரும் நீராம் கல்லு, அது நாம் வாழ்க்கையை விட்டு தள்ளு. இஸ்லாமிய வழிமுறைகளில் உறுதியாய் நில்லு, அது உலகத்துக்கு ஒரு கட்சி. ஆகவே நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருத்தத்தை நாடி, அவர்களின் பொருத்தத்தை தேடி அள்ளுவோம் பல நன்மைகள் கோடி. அல்ஹம்துலில்லாஹ் வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் அலீனா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவிலா கருணையும் மிகுதிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்ணுரிமையை காத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள், பெண்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு கருதுகின்றான் என்பதை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக
என்றால் அவர்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஒரு கால்நடைகளை போன்றும் ஒரு இழிவான ஒரு பிறவி செல்கின்றது, ஒரு அருவருப்பான ஒரு பிறவி செல்கின்றது என்று அந்த பெண்களை மிகவும் இழிவாக மனதில் கருதி கொண்டிருந்தார்கள். எப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வந்து போதனை செய்தார்களோ அப்பொழுதுதான் பெண்களுக்கென தனி உரிமையும் பெண்களுக்கென தனி கண்ணியமும் கிடைக்கப்பட்டது. இதற்கெல்லாம் மேலான கொடுமை என்னவென்றால், ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்றால் அந்த பெண் குழந்தையை பற்றி மனதில் இழிவாக கருதி, எந்த அளவுக்கு என்றால் இந்த இழிவை வாழ்நாள் முழுவதும் மனதிலேயே வைத்து சுமப்பதா, இந்த சுமையை வாழ்நாள் முழுவதும் தலையிலேயே வைத்து சுமப்பதா என்று அந்த பெண் குழந்தைகளை மிகவும் இழிவாக கருதி மண்ணில் உயிருடன் புதைத்து விடுவார்களாம். இதைவிட மேலான கொடுமைகள் எல்லாம் பெண்களுக்கு நடந்துள்ளன. எப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வந்து போதனை செய்தார்களோ அப்பொழுதுதான் பெண்கள் ஒரு உயிருள்ள மனிதி, ஒரு உயிருள்ள மனிதர் தான் பெண் என்பவர் அப்படின்னு இந்த சமுதாயம் வந்துட்டு ஒரு பெண்ணை ஏற்றது. திருக்குறானிலே நிலைநாட்டப்படுகிறது, எவரெல்லாம் பெண் குழந்தைகளை பற்றி இழிவாக கருதுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மறுப்பு கொடுக்கின்ற விதமாகத்தான் பெண்ணுரிமையின் துவக்கம் குரானிலே நிலைநாட்டப்படுகின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரானிலே கூறுகிறார், "வஇதா புஷ்ஷர அஹதுஹும் பில் உன்ஸா." அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தைகளை பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டால் லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன், அவர்களின் முகம் கருத்து விடுகின்றன. இழிவின் காரணமாக அவர்கள் அந்த குழந்தைகளை புதைக்க முற்படுத்துகின்றார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான். முதல்ல பெண்கள் என்பவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தையாக வருகிறாள். அந்த குழந்தையை கண்ணியம் செய்யக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், "வஇதா புஷ்ஷர." அவர்கள் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற நற்செய்தி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். அடுத்தது அந்த பெண் குழந்தை ஒரு சகோதரியாகவோ அல்லது ஒரு மகளாகவோ ஆகிறாள். அதற்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறுகிறார்கள், உங்களில் எவரேனுக்கும் 2 பெண் பிள்ளைகள் அல்லது 3 பெண் பிள்ளைகள் இருந்தால் அல்லது 2 சகோதரிகள் அல்லது 3 சகோதரிகள் இருந்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்க கல்வியை கற்றுத்தந்து அவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய திரையாக இருப்பாள். எப்படின்னா நரகத்திலிருந்து காப்பாற்ற திரையாக இருப்பாள் அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்தி சொல்றாங்க. அடுத்தது அந்த சகோதரி அல்லது அந்த மகள் வளர்ந்து ஒரு மனைவியாக மாறுகிறாள். அதற்கும் கண்ணியம் செய்யக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறுகிறார்கள், அவள் உங்களுக்கு ஆணையாக இருக்கிறாள், நீங்கள் அவளுக்கு ஆணையாக இருக்கிறீர்கள் அப்படின்றாங்க. எந்த ஒரு ஹதீஸ்லயுமே முதல்ல ஆண்களை உயர்த்தி நீங்கள் அவளுக்கு ஆணையாக இருக்கிறீர்கள், அவள் உங்களுக்கு ஆணையாக இருக்கிறாள் அப்படின்னு எந்த ஹதீஸ்லயுமே ஆண்களை உயர்த்தி சொல்லல. பெண்ணை தான், ஒரு பெண்ணை தான், ஒரு பெண் என்கின்ற ஒரு பெயரில் இருக்கிற மனைவி, அந்த மனைவியை தான் இந்த இடத்துல உயர்த்தி சொல்றாங்க. எப்படின்னா அவள் உங்களுக்கு ஆணையாக இருக்கிறாள், நீங்கள் அவளுக்கு ஆணையாக இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு. அடுத்தது அந்த மனைவி ஒரு தாயாக மாறுகிறாள். அந்த தாயையும் கண்ணியம் செய்யக்கூடிய விதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு நபி தோழர் ஒருவர் வந்துட்டு, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலேயே நாம் அனைத்தும் பகிரக்கூடிய ஒரு மனித பிறவி என்றால் யார் அப்படின்னு அந்த நபி தோழர் கேட்கிறாங்க. அதுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, உம்முக்கா உம்முக்கா உம்முக்கா, 3 இடத்தும் உன்னுடைய தாய் தான். உன்னுடைய தாயை விட்டால் வேறு யாரும் இல்லை. உன்னுடைய தாயை தவிர உன்னால் வேறு யாரிடமும் அணைக்க
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த போட்டியாளர் ஃபரீதுல் ஃபர்சானா. अल्हम्दुलिल्लाहि ताला अव्वल मुतवाली कमा अमर अस्सलातु वस्सलामु अला रसूलिही अफदलिल बशर व अला आलिहि व अस्हाबिल मुअतबर قال الله تعالى في القرآن الكريم لقد كان لكم في رسول الله أسوة حسنة قال النبي صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام. பெருகி வரும் கருணையால் பேருலகத்தை காத்து வரும் பேரருளாளன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இருட்டு அறையில் இடறி விழுந்த இடத்தவருக்கு இஸ்லாம் என்னும் வெளிச்சத்தை கொடுத்த பேரின்ப பெட்டகமாம், நற்குணத்தின் நாயகமாம், சர்க்குணத்தின் தாயகமாம், மக்கத்து ரோஜாவாம், மதினத்து ராஜாவாம் எம் பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் சலாம் உரைத்து என் உரையை இனிதே ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அண்ணல் நபி ஒரு அழகிய முன்மாதிரி. ஆம், இருள் சூழ்ந்த காலம், அணியாவும் அக்கிரமும் தாண்டியமான காலம், மதுவும் சூதும் மடிந்த காலம், பெண் சிசுக்கள் உயிரோடு புதைக்கப்பட்ட காலம், அதற்கும் மேலாக ஓரிரை கொள்ளி குடிதோண்டி புதைக்கப்பட்ட காலம், குலத்திற்கு ஒரு தெய்வம், குடும்பத்திற்கு ஒரு தெய்வம் இன்று கண்ணில் கண்டவற்றை எல்லாம் வணங்கி வழிபட்ட இருள் சூழ்ந்த காலத்தில் உலகின் முன்மாதிரியாக தோன்றிய நம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். ஆம், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, இந்த உலகத்தில் நீர் அருட்கொடையாக அனுப்பப்பட்டீர், வேறு எதையும் அனுப்பப்படவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்படி அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகளாரின் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏராளம். அந்த கஷ்டங்களை சொன்னால் சொல்லி முடியாதவற்றுள்ளதாக உள்ளது. இவ்வாறு நபி அவர்கள் எந்த சந்தர்ப்பங்களிலேயும் அனைத்து மாநிலத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நேர்மையின் தலையிடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திகழ்ந்தார்கள். ஒரு முறை நபி அவர்களின் அருமை பேரரான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறியவராக இருந்தபோது அரசாங்கத்திலிருந்து வந்த பேச்சு மலர்களை ஒன்று எடுத்து சாப்பிடலானார்கள். அதை கண்ட நபி அவர்கள், சலக்கா பொருட்கள் உங்களை ஹராம் என்று தெரியாதா என்று கூறினார். சற்று சிந்தித்து பாருங்கள், அரசாங்கத்திலிருந்து வந்து கெடுத்தாலோ யாரும் கேட்கப் போவதில்லை. எவ்வாறு ஹராமகளை பேணியிருக்கிறார் பார்த்தீர்களா? ஊர் பணத்தை அள்ளி உலையில் போடும் இந்த காலத்தின் ஆட்சியாளர்கள் நேர்மையையும் நபியின் நேர்மையை ஒப்பிட்டு பாருங்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையிலும் திகழ்ந்தவராக இருந்தார்கள். நம்மில் ஒருவர் நம்மை திட்டினால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனால் நபி அவர்களோ அப்படி இல்லை. பகைவன் திட்டினாலும் கூட முகம் சுளிக்காமல் பதிலளிப்பார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடம் கடன் வாங்கியிருந்தார். அம்மனிதர் நபி அவர்களின் கடனை திருப்பி கேட்கையில் கடுஞ்சொற்களை பயன்படுத்தினார். அதனை கேட்ட தோழர்கள் அவரை தாக்க முயன்றனர். அப்போது நபி அவர்கள் என்ன கூறினார் தெரியுமா? அவரை விட்டு விடுங்கள், கடன் கொடுத்தவருக்கும் பேசும் உரிமையொன்று என்று கூறி அடங்கிய முறையை கடனை திருப்பி செலுத்தினார். இதில் என்ன கூறுகிறேன் என்றால், நம் நபி அவர்களின் இடத்தில் நாம் ஒருவர் இருந்தாலும் கூட நமக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கோம். ஆனால் நபி அவர்களும் அப்படி இல்லை. மிகவும் அழகிய முறையில் பொறுப்புடன் கையாண்டார்கள். மாஷா அல்லாஹ். இன்னும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நானும் என் தோழர்களும் நபி அவர்களுடன் பள்ளிவாசலில் இருந்தோம். நபி அவர்கள் எழுந்ததும் நாங்கள் எழுந்தோம். நபி அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்றடைந்ததும் நாங்களும் சென்றடைந்தோம். நபி அவர்களை ஒரு மனிதர் பார்த்தார். அம்மனிதர் நபி அவர்களை மேலாடையை பிடித்து இழுத்தார். மேலாடை முரட்டு துணியாக இருந்தால் நபி அவர்களை பிடித்து சிவந்தது. அப்போது அந்த மனிதர் கூறினார், முஹம்மதே, எனக்கு இரு ஒட்டகங்களில் நிறைய பொருட்களை தருவீராக. உமது சொத்திலிருந்து உமது தகப்பனாரின் சொத்திலிருந்து நீ தரப்போவதில்லை என்று அம்மனிதர் கூறினார். அதற்கு நபி அவர்களோ, என் மேலாடையை விட்டு விடுங்கள் என்று 3 முறை கூறினார்கள். அதற்கு அம்மனிதர், நான் விடமாட்டேன் என்று 3 முறை கூறினார். அப்போது அதனை செவியுற்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களும் தோழர்களும் அவரை நோக்கி விரைந்தார்கள். அப்போது நபி அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? நான் அனுமதிக்கவில்லை, தமது இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது என்று கூறி கூட்டத்திலிருந்து ஒருவரை நோக்கி, இவரது ஒரு ஒட்டகத்தில் கோதுமைகளையும் இன்னொரு ஒட்டகத்தில் பேச்சு பழங்கன் ஏற்றி அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார். அடடா, என்ன ஒரு பொறுமையான மனிதர் பார்த்தீர்களா? நபி அவர்களின் வாழ்க்கையை எந்த மனிதனால் விரைவில் புரிந்து கொண்டு வாழ முடியாது. நபி அவர்களின் வாழ்க்கையை எல்லா சந்தர்ப்பங்களும் நபி அவர்கள் மிக அழகிய முறை பொறுமையோடு கையாண்டார்கள். எப்படி என்றால், இறைவனை ஏகத்துவத்தில் பிரச்சாரம் செய்வதில் பொறுமை, பாசமிகு உறவுகளை இழக்கும் சந்தர்ப்பத்தில் பொறுமை,
அனஸ்ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நானும் என் தோழர்களும் விளையாடிக் கொண்டிருந்தோம். அங்கு நபி அவர்கள் எங்களை பார்த்து எல்லாருக்கும் சலாம் சொல்லிக் கொண்டு போவார்கள். இப்போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு என்று கூறுவதே அஸ்ஸலாமு அலைக்கும் என்றுதானே கூறுகிறோம். ஆனால் நபி அவர்களோ அப்படி இல்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா என்றே கூறுவார்கள். இதில் சலாம் சொல்வதை விட அதிலும் துஆ செய்துவிட்டு போவார்கள். என்னவென்றால், அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது இன்று திலவட்டமாக துஆ செய்துவிட்டு போய்வார்கள். என்ன ஒரு ஆச்சரியமான செயல் பார்த்தீர்களா? இது என்ன ஆச்சரியம்! மறுமையிலே யா நஃப்ஸ் என்று அழைக்கும் வேளையிலே யா உம்மத்தி என்று நமக்காக பரிந்துரை செய்து நம்மை சொர்க்கத்துக்காக காட்ட அல்லாஹ்வுக்கு துஆ செய்வார்களே, இதை விட ஒரு மனிதர்களை நீங்கள் கண்டதுண்டா? இப்போதெல்லாம் கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு தன் நேரத்தை ஒதுக்குவது மிகவும் கடினமாக உள்ளது. ஆனால் நபி அவர்களோ அப்படி இல்லை. ஒருமுறை அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளையாடி பார்க்க ஆசைப்பட்ட போது நபி அவர்கள் அதை தடுக்கவில்லை. அவர்களுடன் தோள் கொடுத்து பார்த்தார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்தும் பார்த்தார்கள். அவர்கள் போதும் போதும் என்று சொன்னவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் கொடுத்து பார்த்தார்கள். இன்னும் கூறுகிறார்கள், எவர் ஒரு மனைவியிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வாரோ அவரே உங்களில் மிகச்சிறந்தவர் என்றும் கூறுகிறார்கள். என்ன ஒரு குணம் பார்த்தீர்களா? இப்போது நம்மிடம் ஒருத்தர் வந்து 2000 ரூபாய் கேட்டால் நாம் ஒரு தடவை கொடுப்போம், 2வது தடவை கொடுப்போம், 3வது தடவை கொடுப்போம், யோசிப்போம் அல்லவா? ஆனால் நபி அவர்கள் அப்படி ஒரு கால் யோசித்ததில்லை. ஏனென்றால் இவ்வுலகத்துக்கு பணம் தானே முக்கியம். பணம் இல்லை என்றால் நாய் கூட மதிக்காது. இன்னும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கொடைத்தன்மையுள்ளவர்களாக இருந்துள்ளார்கள். எப்படி என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் நபி அவர்களை சந்திக்கும் வரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கொடைத்தன்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தின் இரவு ஒவ்வொரு இரவிலும் குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிமாறிக் கொள்வார்கள். அப்போது நபி அவர்கள் வீசும் காற்றை விட அதிகமாக கொடையளிப்பார்கள். இதனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், நபியே, நீர் மகத்தான குணத்தின் மேல் இருக்கிறேன் என்று அல்லாஹ்வே கூறுகிறான் என்றால் நபி அவர்கள் எவ்வளவு குணமுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்று யோசியுங்கள். நாம் அப்படி அல்லவா இருக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் எவ்வளவு அழகிய முறையில் நமக்கு முன்மாதிரியாக இருந்துள்ளார்கள். எனவே நபி அவர்களின் வாழ்க்கையில் எவ்வளவு முன்மாதிரியாக இருந்தார்களோ அப்படியே நம்ம வாழ்க்கையை அல்லாஹ் முன்மாதிரியாக இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்று என் சிற்றுரையை முற்றுரையாக்கி என் முற்றுரைக்கு